அச்சீவர்ஸ் ப்ரைவேட் கேண்டிடேட் எங்கே போய் மெட்டீரியல் வாங்கலான்ற டீட்டெயிலான வீடியோ தான் இது. அண்ட் எவ்வளோ நான் செலவு பண்ணேன்றதையும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் எப்படி வாங்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எங்கே எப்படி கிடைக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆர் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறேன். இல்லை மெட்டீரியல் வேணும்னா நானே அரேஞ்ச் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் வந்து என்ன குரூப் படிக்க போகிறேன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். நான் முன்னாடி யோசிச்சு வச்சுட்டேன் ஹிஸ்ட்ரி குரூப் தான் எடுக்கணும். பிகாஸ் நான் லா படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம மேக்ஸ் அதிகமாக இல்லாத கோடாக எடுக்கணும், ஐ மீன் குரூப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், அடுத்து மேக்ஸ்லேயே வந்து இன்னொரு மேக்ஸ் இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டியூஷன் போகணும். ஏன்னா அப்போ இல்லைன்னா புரியாது நமக்கு. கண்டிப்பாக டியூஷன் போனால் மட்டும்தான் புரியும். ஆனால் அது வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் எடுத்துக்க முடியும். இது எந்த டீட்டெயில் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யூடியூப்பில் ஒருத்தர் ப்ரைவேட்டுக்காகவே வந்து யூடியூப்பில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அவர் வந்து யூடியூப்பில் வந்து அவர் நம்பரை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கால் பண்ணி கேட்டேன் அவர்கிட்ட, தெரிஞ்சுக்கலாம் ஓகே டீட்டெயில் எங்கே வாங்கலாம், எப்படி நமக்கு மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்ட்டு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸ் அதிகமாக இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டுட்டோரியல் போய் தான் ஆகணும், டியூஷன் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு புக்கு எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பார்த்தீங்கன்னா புது மண்டபம்னு இருக்கும், அங்கே கிடைக்காத புக்கே இல்லை. புக்ஸு வாங்குறதுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்றேன், தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் சேர்த்து இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா இங்கே ஒரு ஸ்டிக்கரு, இந்த மாதிரி ப்ரைஸுன்னு போட்டு விற்கிறாங்க. புது மண்டபத்தில் தான். எனக்கு வந்து பழைய புக்கு வந்து எங்கேயும் கிடைக்கல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே வந்து கிடைக்காததுனால மட்டும்தான் என்னோடய ஒரே ஆப்ஷன் வந்து நான் வந்து வாங்க வேண்டியதாகிடுச்சு. இது 250, மேக்ஸிமம் 250 தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு 300, அக்கௌண்டன்சி ஆல்சோ 300. இங்கிலீஷ் இது மட்டும் எங்கே வச்சேன்னு தெரியல, அதுவும் தெரிஞ்சால் கண்டிப்பாக ப்ரைஸ் சொல்லிடுவேன். எனக்கு வந்து புக்குக்கு கைடு, அப்புறம் வந்து நான் வந்து அந்த ஒரு 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அது வந்து ஒரு புக்லெட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. 5 இயர்னு நான் சொல்லலை, ஏன்னா 5 இயர் தான் நான் படித்தேன். ஆனால் அதில் வந்து நிறைய 10 இயர்ஸ்க்கான ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அது வந்து 50 ரூபா. அது ஒரு 3 இது வாங்கினேன். எக்கனாமிக்ஸ்க்கு, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் வாங்கியிருந்தேன் 3 இதுக்கு. அது ஒரு 150 ரூபா. மொத்தமாக சேர்த்து எனக்கு ரவுண்டாக வந்து புக்குக்கு ப்ளஸ் கைடுக்கு சேர்த்து 2300 வந்துச்சு. எக்ஸப்ட் தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரியோட கைடு தவிர. ஏன்னா அது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அது நம்ம வாங்க போனாலும் அது ஒரு அரவுண்ட் 500 கிட்ட தான் வரும். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து வேறு ஸ்கூல்லேருந்து கிடச்சிச்சு, என் டேடியோட ஃப்ரெண்டுகிட்டேருந்து கிடச்சிச்சு. ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தாலே ஒரு 3000க்குள்ளே நம்ம மெட்டீரியல் வந்து முடிச்சுக்கலாம். 3000. நீங்கள் பழசை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த இடக்கடையில் போடுவாங்கள்ல, பழைய இரும்பு ஜாமான் வாங்குவாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்டால் கூட அவங்க எக்ஸ்பென்ஸுக்கு மட்டும் நான் 3000 வாங்கிக்கிட்டேன். ப்ளஸ் அது கூட அக்கௌண்ட்ஸ் நோட்டு, ஒரு நோட்டு வந்து 30 ரூபா. அந்த அம்மா வந்து அதில் மட்டும் எனக்கு வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ஓல்டான புக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை வாங்க மாட்டாங்க, ஸோ அதனால் நான் உங்களுக்கு குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஆக்சுவல் ப்ரைஸே 30 ரூபி தான். அதே ப்ரைஸுக்கு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஐ எம் டிஸப்பாயிண்டட். 2 நோட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் நோட்டு வாங்கிட்டேன். நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட்டு எதுக்குமே வந்து போடலை. பழைய ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது நோட்டு மட்டும்தான் வச்சு ரெஃபரன்ஸ்க்கு, நோட்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோட்டு போடணும்னு ஆசை இருந்துச்சு, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும்னா வாங்கி வச்சுக்கலாம். பட் அக்கௌண்ட்ஸுக்கு நோட் வாங்கணும். அப்போனா தான் நமக்கு எப்படி எழுதணும், எப்படி நம்ம வந்து அந்த சம்ஸ்லாம் போடணுன்றது நமக்கு ஒரு ஃபிகர் அவுட் ஆகும். இல்லைனா அது வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா நம்ம போயிட்டு இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம் நம்ம பண்ணால் அப்புறம் அது வந்து ஸ்டெப்ஸுக்கே வந்து தப்பு போட்டுருவாங்க. இது இங்கே எழுதக்கூடாது. ஆக்சுவலி அக்கௌண்டன்சியில் எது எங்கே எழுதணும் தான் ஒரு கிளம்ஸியான விஷயமே, முக்கியமான விஷயமே. அப்போனா தான் உங்களுக்கு சம் கரெக்டாக வரும். அதுக்கு நீங்கள் நோட்டு வாங்கலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் அக்கௌண்ட்ஸுக்கு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நான் 2 நோட்டு வாங்கிட்டேன். அதில் வந்து ஃபேர் நோட் ஒன்று, ரஃப் நோட் ஒன்று. பட் 2மே ஃபேரும் ரஃப்பும் 2மே மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். யார் வந்து என்னை பார்க்க போகிறா? யார்கிட்டையும் போய் நான் சைன் வாங்க போகிறது கிடையாது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து அக்கௌண்ட்ஸுக்கு வந்து நான் கைடும் வாங்கிக்கிட்டேன். கைடில் வந்து
அவ்வளோவா தெளிவாக புக்கில் இருக்கிறது இருக்காது. அதனால் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து புக்கும் வாங்கிக்கோங்க, கைடும் வாங்கிக்கோங்க. எது எது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மூவிங் டு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோன்னா, எக்ஸாம் ஃபீஸ் சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ வந்துட போகிறதில்ல. நான் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தனால எனக்கு 249 சம்திங் தான் வந்துச்சு. 250க்குள்ளே தான் வந்துச்சு. ஓகேவா? அதனால் எக்ஸாம் ஃபீயும் ரொம்ப கம்மி தான். ப்ரைவேட்டில் நீங்கள் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 3500க்குள்ளேயே நீங்கள் வந்து 12th முடிச்சிடலாம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்க தேவையே கிடையாது. எனக்கு வந்து இவ்வளோ ஆணுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆகுன்றது இல்லை. ஆனால் இதுக்குள்ளேயே கம்மியாக கூட ஆகலாம். பட் இதுக்கு மேலே ஆச்சுன்னா அது ஓவராக தான் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து புக்ஸு வந்து கிடச்சிருச்சுன்னா ப்ளீஸ் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சுத்தமாக கிடைக்கல. ஏன்னா எனக்கு வந்து டைமும் இல்லை. நான் வந்து புக்கு வாங்கினதே வந்து எக்ஸாமுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேனே. ஆனால் வந்து டுட்டோரியல் விசாரித்தது நான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண 1 மாதம் அடுத்த மாதமே 2 இல்லைன்னா 1 மாதத்துக்கு அப்புறமே நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் டுட்டோரியல் சேரலான்ட்டு. பட் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நானாகவே மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ப்ரைவேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதிடுவோமா, நம்ம எலிஜிபிளா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கே இருந்துச்சு. பட் நான் கன்ஃப்யூஸ் ஆகவே ஆகாதீங்க. உங்களால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியும். பை காட் கிரேஸ் நான் வரும்போது 11th வந்து பப்ளிக் கிடையாது. நான் என்ன நினச்சேன், சரி 11th போட்டு 12th போட்டுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நான் வரும்போது 11th வந்து பப்ளிக் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா 12th நான் ஈஸியாக வந்து டக்குன்னு போட்டேன். நான் 10th அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ வந்து படித்தேன். பட் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 12th ப்ரைவேட் போட்டேன். நான் வந்து லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் 11th எழுதிட்டு இந்த வருஷம் 12th எழுதியிருக்கணும். பட் இந்த தடவை நான் வந்து எழுதணுன்னா அதே மாதிரி 11th இருந்துச்சுன்னா இந்த இயர் 11th பண்ணிவிட்டு அடுத்த இயர் வந்து 12th பண்ணுறதா இருக்கும். இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா போகும். நல்ல வேலை 12th ப்ரைவேட் வந்து போட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் 12th ப்ரைவேட் கிடையாதுன்றது நான் கேள்விப்பட்டேன். பட் என்னன்ற அப்டேட் எனக்கு தெரில. கண்டிப்பாக நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்டேட்டுன்றதை கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். நான் வந்து அப்ளை பண்ண போன சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா, 1 வருஷம் விட்டு 1 வருஷம் தான் 12th ப்ரைவேட் அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் 11th பப்ளிக் வந்து கேன்சல் ஆனனால மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு மேம் சொன்னாங்க. அப்புறம் வந்து எப்படி நான் அப்ளை பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இவ்வளோ தான் காஸ்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக எழுதணுன்னா இப்போ வரப்போகிற எக்ஸாமில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். பட் அந்த அந்த குறிப்பிட்ட குறைஞ்ச நாட்களில் உங்களால் முடியும்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணிடுங்க. அட்டனாச்சும் பண்ணிடுங்க. நம்ம அட்டம்ப்ட் கூட அடுத்து எழுதிடலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும் ப்ரைவேட் எக்ஸாம். அதனால் நீங்கள் இந்த வருஷமே அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. அட்டம்ப்ட்னாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் தான் 12th படிக்கிறதா இருக்கும். இன்னும் 1 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிரும். நமக்கு ஏஜ் வேறு போயிடும். ஸோ நீங்கள் வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். போய் அப்ளை பண்ணிடுங்க. உங்களால் என்ன முடியுதோ எழுதி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக முடியும்னு நம்புகிறேன். நான் 3 மாதத்துல நான் முடிச்சிட்டேன். என்னைய விட பல பேர் டேலண்டடாக இருப்பாங்க. நான் டேலண்ட்டுன்னு என்னை சொல்லிக்கல. பட் எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் இவ்வளோ சின்ன நாட்களில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்றது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணேன், என்னென்னலாம் கேட்டாங்க, முக்கியமாக என்னென்ன சர்டிஃபிகேட்டில் வந்து நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து புக்கோட எக்ஸ்பென்சஸ் மொத்தமாக நான் வந்து சொல்லிட்டேன். நான் அவ்வளோதான் செலவே பண்ணினேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணலை. டோட்டலி வந்து 3500 தான் வந்து நான் டோட்டலாக ப்ரைவேட்டுக்கே செலவு பண்ணேன். இதே டுட்டோரியல் போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போங்க. அவங்களே எல்லாமே பார்த்து கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்லேருந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வாங்கி மார்க் ஷீட் வாங்குற வரைக்குமே அவங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. பட் இதில் நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாமே வந்து நம்மளே தான் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட விஷயம் பொறுத்து தான் நீங்கள் டுட்டோரியலும் போய்க்கலாம் ஆர் வீட்டிலேருந்து கூட படிக்கலாம். இது ஆல் அபவுட் யுவர் விஷ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.
கண்டிப்பாக நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன்ற நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா என்னைய சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஓகே. டாடா. பாய்.